ஹலோ ஆல் வணக்கம். ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு, விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு டூ ஆர் டே மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். பீடா, வெல்கம் டு தி ஷோ. ஒரு கேம் ஆஃப் டெத் அப்படின்னு இந்த கேமை நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. ஆர்சிபி வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அட் வாங்கடே. ரெண்டு டீமுமே வந்து ஒரு ஒரு கிரேட் டீம்ஸ், ஒரு ஃபேம்டு ஃப்ரான்ச்சைசிஸ் ரெண்டு பேருமே. ஆனால் இந்த ஐபிஎல் வந்து சரியா ஸ்டார்ட் ஆகல. ரெண்டு டீமுக்குமே மிகப்பெரிய ஸ்டார்டிங் ட்ரபிள். இன்னொரு மேட்ச் தோத்தா பயங்கரமா கீழே ஸ்பைரல் டவுன் ஆகிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த கேம் ஆஃப் டெத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. டூ ஏர்லி இன் த டோர்னமெண்ட் பட் யூ சம்ட் இட் அப் வெரி வெல். எந்த டீம் தோக்குறாங்களோ ஆல்மோஸ்ட் ரிட்டர்ன் டிக்கெட் பேக், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா நான் அதை தான் சொல்றேன். இப்ப எல்லா டீமும் பாத்தீங்கன்னா அப்படியே மூணு ஜெயிச்சிருக்காங்க, ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க, மூணு ஜெயிச்சிருக்காங்க அப்படி இருக்காங்க. டெல்லி மட்டும்தான் வந்து அன்பார்ச்சுனேட்லி கீழே இருக்காங்க. இப்ப தோக்குற டீம் தேர் கோயிங் டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் டெல்லி அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ கம் பேக், பர்டிகுலர்லி நீங்க ஆர்சிபி. சரியா படிக்கலைன்னா அவனோட அவன் மாதிரி ஆயிரோடான்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க. சரி, சொல்லுங்க. பர்டிகுலர்லி ஆர்சிபி ரெண்டு ஹோம் கேம்ஸ் தோத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் ப்ரெஷர் ஃபில்டு மஸ்ட் டு வின் கேம் ஃபார் தம். 5-4 தான் ஜெயிச்சிருக்காங்க. தோத்தாங்கன்னா 6-5 போயிடுவாங்க. ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் வித் டூ ஹோம் கேம்ஸ் லாஸ். அப்படிங்கும் போது அவங்களும் ஜெயிச்சாகணும். அதே மாதிரி இட்ஸ் நாட் தட் வேர் மும்பை கேன் அஃபோர்ட் டு லூஸ். அவங்களும் தோக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு பேக் டு பேக் வந்து ஹேட்ரிக் ஆஃப் லாசஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் ஜெயிச்சு தே ஃபீல் தட் தே காட் த காம்பினேஷன், தே கிராக் த ரைட் காம்பினேஷன், ஒரு இம்போசிங் டோட்டல் போட்டாங்க. டப்புன்னு திருப்பி இன்னொரு அடி வாங்கினாங்கன்னா அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிடும். என்னடா அது, அப்படி திருப்பி பிளேயிங் லெவன் மாத்த ஆரம்பிப்பாங்க, பிரச்சனை வரும். இட் இஸ் கோயிங் டு ரியலி ஹர்ட் தம் பேட்லின்றதுனால இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் போத் ஆஃப் தெம். இப்ப மும்பை வான்கடே அப்படி போயிடுவோம். இப்ப இங்க என்ன சொன்னோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்கோரிங் வென்யூ, வேர் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா 208 and 201 பீட் தி ஆவரேஜ் ஸ்கோர்ஸ். அப்படிங்கும் போது இப்ப வந்து லாஸ்ட் கேம் பத்தி பார்ப்போம். ஃபர்கெட் அபவுட் தி கேம் அகேன்ஸ்ட் மும்பை அண்ட் ராயல்ஸ். மும்பை வரவே இல்லை இந்த கேமுக்கு, பிளாஸ்டட் அவுட் ஃபார் 125. இப்போ வந்துட்டு இங்க பார்ப்போம். அதே மாதிரி இந்த சேசிங் டீம்ஸ் தான் வந்துட்டு லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 7 5 ஜெயிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேம் விட்டுருங்க, அந்த சேசிங்ல ஜெயிச்சாங்க, நோ காம்படிஷன். செகண்ட் கேம் 234 இஸ் மம்மூத் டோட்டல். கிட்ட வந்துட்டாங்க டெல்லி. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, உங்களுக்கு வந்து 33 ரன்ஸ்ல தான் தோத்தாங்க. ஆமா. அப்படிங்கும் 208 201. ஈவன் தோ இட்ஸ் 4 o'clock கேம், த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பாருங்க. 208 சொன்னா 234 அடிச்சாங்க. 201 செகண்ட் இன்னிங்ல சொன்னா செகண்ட் இன்னிங்ஸ் 201 அடிச்சாங்க. ஸோ இங்கே வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்னா நீங்க விக்கெட் விடக்கூடாது ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல, அதுக்கப்புறம் நீங்க நிறுத்தவே முடியாது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி தி தியரி. அப்படிங்கும்போது இங்க என்ன சொன்னோம், 10 overs 45 for 1 காடுங்க, 7 to 10 33 for நோலாஸ் காடுங்க. அதான் 10 overs 78 for 1 அப்படின்னா இப்ப மும்பை விக்கெட் விழல, பட் பென்டன் கார்னேஜ் ஆக்சுவலி 75 ஃபார் நோ லாஸ். அதுக்கப்புறம் 7 to 10ல ரெண்டு குயிக் விக்கெட்ஸ் விட்டாங்க. 10 ஓவர்ல 78 ஃபார் 1 சொன்னா அவங்க 105 ஃபார் 2. டெல்லி பாருங்க, நம்ம சொன்னது வந்து 45 ஃபார் 1, டெல்லி 46 ஃபார் 1. இமேஜின் 46 ஃபார் 1 பவர் பிளேல இருந்து 201 போயிருக்காங்கன்னா தட் இஸ் வாட் ட்ரெண்ட்ஸ் இஸ் ஆல் அபவுட். 7 to 10ல 48 ஃபார் நோலாஸ், ஒரு மொமெண்டம் அங்கேயே எடுத்துட்டாங்க. ஏன்னா ஆஸ்கிங் ரேட் நிறைய போச்சு. இப்ப 10 overs 94 ஃபார் 1, நாட் ரியலி மச் டு சூஸ். அந்த 7 ரன் ஆட் பண்ணீங்கன்னா 101, ஒன்லி 4 பிஹைண்ட் மும்பை. இப்ப 11 to 15 அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து 45 ஃபார் 1 காணணும். மும்பை லாஸ் தேர் வே தேங்க்ஸ் டு ஜெய் ரிச்சர்ட்சன், a few guys who pull them back. 11 to 15ல 33 ஃபார் 2 போயிட்டு நம்ம சொன்னது 133 ஃபார் 3, மும்பை 138 ஃபார் 4 பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு ஒரு மொமெண்டம் எடுத்தாங்க, பிகாஸ் தேர் 94 ஃபார் 1, 50 ஃபார் 2, தேர் 144 ஃபார் 3. கேன் யூ ஜஸ்ட் பிலீவ் இட், எப்படி ட்ரெண்ட்ஸ் போகுது பாருங்க. கடைசி 5 ஓவர்ல மும்பை 96 ஃபார் 1. இப்ப நம்ம 67 ஃபார் 4 சொன்னோம் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல. தட் டேக்ஸ் யூ டு 200 ஃபார் 7. டெல்லி வந்து 61 ஃபார் 5. இப்ப அந்த ஒரு ஓவர் ஃப்ரம் ஆண்ட்ரிக் நார்கே இஸ் வாட் த கேம் சேஞ்சர். அன்பார்ச்சுனேட்லி தட் ஸ்பெல் டூம் ஃபார் தம். இப்ப இங்க ஒன்னே ஒன்னு சொன்னோம், சீமர்ஸோட ஓவரால் எக்கானமி 10.78, ஸ்பின்னர்ஸ் வந்து 8.75 அப்படின்னு சொன்னோம். இப்ப வந்து டெல்லியோட ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஓவர்ஸ்ல 50 ரன்ஸ் 2 விக்கெட்ஸ், 5 ஓவர் தான் போட்டாங்க. அந்த ஒரு ஓவர் வந்து லலித் யாதவ் பவர் பிளேல கொடுத்து எக்ஸ்ட்ராடினரி மூவ், அதுல 15 ரன் போச்சு. இல்லைன்னா 4 overs 35 பர் அக்ஷர் பட்டேல். இவங்க 4 ஓவர்ல 49, அதுல நபிகள் நாயகம் 2 ஓவர்ல 17 தான். பியூஷ் தான் வச்சு வாங்கினாங்க 3 ஓவர், 2 ஓவர்ல 22 ரன்னுங்கும் போது
The spin, definitely, particularly the finger spinner is going to be extremely important here in the middle overs. இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட், முகமது நபி, ஜிரால் கூட்ஸியே, பியூர் சாவ்லா அண்ட் பும்ரா வித் ஆகாஷ் மத்வால். தேர் இம்பாக்ட்ஸ் அது எதுவும் சேஞ்ச் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஆர்சிபி பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லவும் அவங்க ஏதோ பண்ணு. எனக்கு என்னன்னா இப்ப டாப்லி வந்து நல்லா போட்டார் போன மேட்ச், அவர் ஆடுவாரான்னு தெரியல. ஏன்னா வந்து உங்களுக்கு போன தடவை வைஷாக் நல்லா போட்டாரு, அவரை டிராப் பண்ணிட்டாங்க. அப்புறம் லொம்ரோர். சோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து ரீஸ்டாப்லயும் கோலியும் டிராப் பண்ணுவாங்க. கோலி வந்து செஞ்சுரி அடிச்சாரு, டாப்லி வந்து 2 விக்கெட், அதனால அவங்க டிராப் பண்ணுவாங்கன்னு எனக்கு நான் எதிர்பார்க்கிறேன். நக்கல்யா அவனுக்கு கன்சிடரிங் தி கன்சிஸ்டன்சி வாட் தே காட். லொம்ரோரை டிராப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இவரை டிராப் பண்ணாங்க டாப்லி. அதனால அவங்களோட பிளேயிங் 11 எப்படி போனோம். நீ சொல்லின்னே பிரயோஜனம், பட் இருந்தாலும் சொல்றாங்க கேட்டுக்கோங்க. கோலி has to open with Will Jacks. Number 3 should be Faf. Number 4 should be Mahipal Lomror. Number 5 Rajat Patidar. Number 6 Glenn Maxwell. Number 7 Dinesh Karthik. Number 8 Mayank Dagar. இப்ப வந்து they will be tempted to use Karan Sharma. இன்னொன்னு நான் சொல்றேன், ரிஸ்ட் ஸ்பின்னர் நிறைய ரன்னிங் போவாங்க. அதுக்கு நம்ம சொன்னதுக்கான எக்ஸாம்பிள் 2 ஓவர்ல 32 ரன் பியூர் சாவ்லா, ஃபிங்கர் ஸ்பின்னர் நபி 2 ஓவர்ல 17, 4 ஓவர்ல 35, 2 விக்கெட். ஃபிங்கர் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல்ன்றதுனால they have to still persist with Mayank Dagar, followed by Reece Topley, Mohammad Siraj and Yash Dayal, and their impact sub has to be Vaishak Vijay Kumar. ஏன் லொம்ரோரை நான் முன்னாடி இறக்குறேன்னா, இப்ப நான் பாருங்க, இப்போ கோலி ஒரு பக்கம் ஆடட்டும், ஜாக்ஸ் இஸ் கோயிங் டு கோ ஹேமர் அண்ட் டாங்ஸ் இஃப் ஹி பிளேஸ். ஃபாஃப் ஆல்சோ ஹேஸ் டு ஓபன் அப், லொம்ரோர் ஆல்சோ ஹேஸ் டு ஓபன் அப். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஈடு கட்டுறதுக்கு ரஜாத் பட்டிதார், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் ஹேமர் அண்ட் டாங்ஸ், அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் ஹேமர் அண்ட் டாங்ஸ் போறோம், இதுக்கப்புறம் பேட்டிங். சோ உங்களுக்கு வந்துட்டு வைஷாக் விஜயகுமார் இம்பாக்ட். இப்ப இங்க வந்து அந்த 10 ஓவர்ல ஒரு சாலிட் ஸ்டார்ட் கொடுக்கறது 80 for 2 டு லான்ச் இட் 200 யாருக்கு இருக்கு. இங்க வந்து பெரியப்பா ஃபார்முக்கு வந்துட்டாரு. இஷான் கிஷானுக்கு பட ஆரம்பிச்சது, வெரி அன்பார்ச்சுனேட் டிஸ்மேல. ஸ்கை இப்பதான் திரும்பி வந்திருக்காரு, பட் எவ்ரிவன் நோஸ் ஹவு he cherishes that particular surface in Wankhede, followed by திலக் வர்மாங்கும் போது இது ஒரு சூப்பர் பேட்டிங் லைனப். இங்க வந்து கோலி has been the form of his life. யார் யாரை நிறுத்த போறாங்க தெரியாது. வில் ஜாக்ஸ் ஆடுவாங்களா தெரியாது. ஃபார்ம்ல இல்ல. லொம்ரோர நம்பர் 4 ஆடுவாங்களா தெரியாது. அப்படிங்கும் போது எம்ஐ has got that edge. அதுக்கப்புறம் இந்த ஃபைனல் பிளாஸ்ட் எடுத்துன்னு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், அப்புறம் வந்து மொரட்டுக்கால ரொமாரியோ ஷெப்பர்ட், அதுக்கப்புறம் முகமது நபி. சோ இது ஒரு த்ரெட்டனிங், இது எல்லாராலையும் வந்து லான்ச் பண்ண முடியும். நபி நாளைக்கும் விளையாடுவாரா? ஆர்சிபி ஃபுல்லா ரைட் ஹேண்டரா இருக்காங்க. டெஃபினட்டா நபி விளையாட போறாரு. அவர் ரைட் ஹேண்டர் லெஃப்ட் ஹேண்டர் எல்லாருக்கும் போட்டுருவாரு, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. உங்களுக்கு அவர் ஷூரா ஆடுவாரு. இல்லைன்னா அவரு, அதாவது உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆகாஷ் மத்வால், பும்ரா, சாவ்லா, கூட்ஸியே, ரொமாரியோ ஷெப்பர்ட் 5 பவுலர் தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து. சோ தே ஹாவ் ஃபோர்ஸ் டு பிளே முகமது நபி. இல்லைன்னா தே மே ட்ரை அண்ட் பிரிங் டிவால் பிரீவிஸ் இன். இந்த டாப் 4 உடைக்க முடியாது. தட் இஸ் ரோஹித், இஷான், ஸ்கை அண்ட் திலக்ன்றதுனால ஐ திங்க் தே வில் கோ வித் நபி. யூ டிடன்ட் டு a bad job at all. இப்ப இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லேட் அண்ட் பிளரிஷ் ரஜாத் பட்டிதார் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காரு. பாவம் போன மேட்ச் பேட்டிங்கே ஆடல. மேக்ஸ்வெல் வந்து இந்த பிச்சில் அவருக்கு படம். தினேஷ் கார்த்திக் ஆடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாராலையும் ஆட முடியாது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாண்டியா, டிம் டேவிட், மொரட்டுக்கால, முகமது நபி அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன அந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ், அவங்களுக்கும் பெருசா ஸ்பின்னர்ஸ் நபி ஒருத்தர் தான் இருக்காரு. இவங்களும் ஸ்பின்ல வீக்கு, அவங்களும் ஸ்பின்ல வீக்கு. பட் ஃபர்ஸ்ட் 8 ஓவர் ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி யாருக்கு இருக்கு? ஜஸ்பிரீத் பும்ரா கொஞ்சம் பயமா இருக்கு பாக்குறதுக்கு. ஜெரால்டு கூட்ஸியே எக்ஸலண்டா போடுறாரு. ஆகாஷ் மத்வால் has been bowling brilliantly. Hardik Pandya can also bowl. Romario Shepherd can bowl, but he can go expensive. இங்க பாத்தீங்கன்னா சிராஜ் வந்து இன் அண்ட் அவுட். யாஷ் தயால் பியூட்டிஃபுல்லா போடுறாரு. டாப்லி போன மேட்ச் நல்லா போட்டாரு. வைஷாக் விஜயகுமார் ஆடுவாங்களா தெரியாது. ஸோ அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால ஐ ஃபீல் மும்பை வில் கோ வித் ஹெவி எட்ஜ் ஆஃப் 57-43. போன எபிசோட்லயே சொன்னீங்க இல்ல பீடா என்ன ஆனாலும் ஆர்சிபி தான் அப்படின்னு. மும்பை இந்தியன்ஸா இல்ல இவத்து நம்ம தான்? இந்த வாட்டி நான் சொல்றேன், இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிச்சிருவாங்க. ஒருத்தனை போட்டு அடின்னு அடிச்சா, இவ்வளவு அடிச்சாச்சு. ஆனாலும் திருப்பி அடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபிக்கு கண்டிப்பா நாளைக்கு அடிப்பாங்க. விராட் கோலியும் பெருசா அடிப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன்.
வில் சி ஹவ் இட் கோஸ். அது அந்த நோட் அப்படியே ஃபேண்டசி பிக் சொல்லிருங்க பீடா. ஃபேண்டசி பிக் சொல்றதுக்கு முன்னாடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப திருப்பி அடிப்பாங்க அப்படின்னா அந்த அன்னியன் சீன் தான் ஞாபகம் வருது. விட்டுருங்க, நாங்கெல்லாம் தயிர் சாதம் சாப்பிடுறோம், திருப்பி அடிக்க முடியாது, வலிக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு டேய் டேய் கம்மனா 2 அடி அடிச்சோன்னு கேட்பாங்க, டேய் இவ்வளவு நேரம் அடி வாங்கின அவனா இவன் அப்படின்னு அப்படியே வந்து நிப்பாரு. அவன் இல்லடா ஏமன் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்க சொல்றது இந்த தடவை நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்றது தப்பா நடக்கும். நடந்தா திருப்பி நீங்க அன்னியன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க ரிவ்யூல. ஃபுல் டைம் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சந்தோஷத்துல பண்ணுவேன், இவத்து நமதே அப்படின்னு. இப்ப ஃபேண்டசி அப்படின்னு போனீங்கன்னா கோலி எடுங்க. திருப்பி எனக்கு என்னமோ தோணுது, பிகாஸ் கோயிங் டு கோ வித் லெஸ் ஸ்பின் ஸ்ட்ரென்த். மேக்ஸ்வெல் 4 ஓவர் போட்டே ஆகணும். இங்க இஷான் கிஷான் இருக்காரு, இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படிங்கும் போது மேக்ஸ்வெல் வில் போல். ஜஸ்பிரீத் பும்ராவை அந்த வான்கடையில விடவே விடாதீங்க. இஷான் கிஷானுக்கு எனக்கு என்னமோ படுன்னு தோணுது. திலக் வர்மா இஸ் ஸ்டாண்டர்ட், அவரை விடாதீங்க. I also feel in death overs Mohammad Siraj will pick up wickets. அதனால என்னோட 6 picks பாத்தீங்கன்னா விராட் கோலி, கிளென் மேக்ஸ்வெல், ஜஸ்பிரீத் பும்ரா, இஷான் கிஷான், திலக் வர்மா அண்ட் முகமது சிராஜ். இத ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா முடிச்சு வச்சிருங்க 5. பும்ரா சொல்லிட்டீங்கல்ல, அதான் நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. இதுல வந்து ரோஹித் சர்மா கண்டிப்பா, சூரியகுமார் அன்பார்ச்சுனேட்லி டக்கு போன தடவை மிஸ் பண்ணிட்டாரு, திரும்பியும் மிஸ் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ரொமாரியோ ஷெப்பர்ட் நீங்க சொல்லிட்டீங்களா பீடா? இல்ல நான் சொல்லல. ரொமாரியோ ஷெப்பர்டு எடுக்கலாம், ஏன்னா ஒரு விக்கெட் வரும் அப்படி இப்படின்னு ஓசியில வந்துடும். காட்டடி அடிக்கிறாரு. ஸோ இந்த 3 பேரு இந்த சைடு. அந்த சைடு ஆர்சிபிலன்னு பார்த்தா வில் ஜாக்ஸ் ஆடினா கண்ணை மூடிட்டு வில் ஜாக்ஸ் எடுத்துடலாம். அப்படி இல்லாட்டியும் கேமரூன் கிரீன் போன வாட்டி நீங்க விளாண்டவர் தான், நம்பர் 3 ஆடி ஃபேண்டசி நல்லா தான் வந்துச்சு போன வாட்டி கேம் கிரீனுக்கு. ஸோ அந்த 2 பேர்ல யார் விளையாடுறாங்களோ அந்த ஸ்பாட்டு அதை அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வைஷேக் விஜயகுமார் நாளைக்கு விளையாண்டா அவரை கண்டிப்பா எடுக்கலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ். நாளைக்கு அவர் விளையாடல அப்படின்னா டாப்லி மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்க எடுக்கலாம். ஆனா ரன்ஸ் பீடாக் சொன்ன மாதிரி ஹெவி ரன் ஃபெஸ்டா தான் இருக்கும். ஸோ வில் சி ஹவ் இட் கோஸ். பீடாக் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இல்ல எனக்கு வந்து என்ன சொல்றது, இந்த மேட்ச் ஆர்சிபி தோத்து போனா நான் ரொம்ப ஹார்ட் கிரஷ் ஆயிடும் எனக்கு. ஏன்னா என்னோட இன்னொரு டீம் சென்னை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ச் தோத்தா நான் ஆனஸ்டா சொல்றேன், அப்படின்னு கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்து வியூவர்ஸுக்கு வந்து இந்த பாசிட்டிவ் இதை கொடுப்பேன், இன்னும் சான்ஸ் இருக்குன்னு. பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த மேட்ச் ஆர்சிபி தோத்தாங்கன்னா ஐ எம் டெல்லிங் யூ த டோர்னமெண்ட் இஸ் ஓவர். அதனால ஆர்சிபி ஜெயிச்சே ஆகணும். ஆனஸ்டா வந்துட்டு சீயிங் த கண்டிஷன், சீயிங் த பிளேயர்ஸ், as an analyst I have said that Mumbai will have an edge, but as a fan நீங்க கேட்டீங்கன்னா I want RCB to win. ஒரே ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்னா சார் வந்து ஆர்சிபி தான் ஜெயிக்கும், திருப்பி அடி கொடுப்பாங்கன்றதுனால அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு வழியா. as a fan I want RCB to win, but as an analyst I'm giving MI an edge. It's going to be one heck of a game that I can tell. Until we come back and entertain you for yet another IPL episode of preview or review. Thanks a lot and bye bye.